இருட்டறை துயரச் சம்பவம் என்றழைக்கப்படும் பிளாக் ஹோல் டிராஜடி. இந்த நிகழ்வு 1756ஆம் ஆண்டு ஜூன் 20ஆம் தேதி இந்தியாவின் கொல்கத்தாவில் அப்போதைய கல்கட்டா நவாப் சிராஜ் உத் தௌலா ஆட்சி காலத்தில் நிகழ்ந்தது. இது இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய சோகமான நிகழ்வுகளில் இதுவும் ஒன்றாகும். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியால் கட்டுப்படுத்தப்பட்ட கல்கட்டா கோட்டை மீது நவாப் சிராஜ் உத் தௌலா படைகள் தாக்குதல் நடத்தின. போரின் முடிவில் பல பிரிட்டிஷ் அதிகாரிகள் மற்றும் படைவீரர்கள் கைது செய்யப்பட்டனர். கைதானவர்கள் அனைவரும் கோட்டைக்குள்ளேயே ஒரு சிறிய அறையில் அடைக்கப்பட்டனர். கைதானவர்களை சிறையில் அடைத்த அறை மிகச்சிறியதாக இருந்தது. 18 அடிக்கு 14 அடி மட்டுமே இருந்தது. இந்த அறையில் சுமார் 146 பேர் அடைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அறையில் காற்றோட்டம் மிக மிக குறைவாக இருந்ததால் அதிகமான காற்றிழப்பு, சுரண்டல் மற்றும் தாகம் காரணமாக பெரும்பாலானோர் இறந்தனர். அடுத்த நாள் காலை 146 பேரில் வெறும் 23 பேர் மட்டுமே உயிர் பிழைத்தனர் என அநேக தகவல்கள் கூறுகின்றன. இந்த நிகழ்வை பிளாக் ஹோல் சோகை மற்றும் பிளாக் ஹோல் ஆஃப் கால்கட்டா என்று அழைக்கின்றனர். இந்த நிகழ்வு தொடர்பான தகவல்கள் பிரிட்டிஷ் அதிகாரி ஜான் ஹால்வெல் எழுதிய பதிவுகளின் அடிப்படையில்தான் பிரபலமாகியுள்ளன. ஆனால் சில வரலாற்று அறிஞர்கள் இந்த சம்பவத்தின் உண்மைத்தன்மையை சந்தேகமாக பார்க்கின்றனர். இந்த சோகமான சம்பவம் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் நடவடிக்கைகளுக்கு மேலும் ஆதாரமாக கருதப்பட்டு நவாப் சிராஜ் உத் தௌலாவுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு வழிவகுத்தது. முடிவில் இருட்டறை துயரச் சம்பவம் இந்திய வரலாற்றின் ஒரு கருமையாகவே இருந்து வருகிறது. இது காலனிய முறை மற்றும் அதன் விளைவுகளை விளக்குகிறது. இப்போ பார்த்த கதையை பேஸ் பண்ணி உங்கள் நாலேஜ் செக் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன குவிஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப் வந்து முதல்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் இருக்கும். இந்த கார்னரில் 3 கோட் இருக்குது, அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ளே போங்க. ஃப்ரீ மெட்டீரியல் லாஸ்ட் டெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து அனிமேஷன் டெஸ்ட்னு இருக்கும். நம்ம இந்த மாதிரி போடக்கூடிய எல்லா அனிமேஷன் ஸ்டோரிக்கும் நம்ம இங்கே தான் வரிசையாக பார்த்தோம் அப்படின்னா குவிஸ் வந்து கொடுப்போம். நீங்கள் வந்து இங்கே அட்டன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 10 கொஸ்டின் கூட தான் இருக்கும். நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சோன்னா உங்களோட ரேங்க்கும் பார்த்தோம் அப்படின்னா வரும். நீங்கள் வந்து அதையும் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு குவிஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து எல்லாமே நம்ம இதுக்கு முன்னால் போட்ட வீடியோ, அடுத்து போடக்கூடிய வீடியோ எல்லாத்துக்குமான குவிஸும் இங்கே வந்து வந்துடும். நீங்கள் எல்லாமே வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம்.